Hello friends, welcome back to CTC Computer Science Hub, Unit 3 Digital Logic and Computer Architecture Part 3க்கு வெல்கம் பண்ணுறேன். ப்ரீவியஸ் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, லாஜிக்கல் கேட்ஸ், காம்பினேஷனல் அண்ட் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ், CPU அண்ட் மெமரி ஆர்கனைசேஷன் அண்ட் அட்ரஸிங் மோட் கவர் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட் 3ல ரிமைனிங் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆன இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள், பைப்லைனிங், RISC, CASC அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் ஈஸியாக பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி இந்த டாபிக்ஸ் எல்லாம் கான்செப்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்சஸ், ஃபார்முலாஸ், PYQ அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னால் என்ன? சிம்பிளாக சொன்னால் நம்ம கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை CPU எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். மெயினாக 4 ஸ்டெப்ஸ் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க: ஃபெட்ச், டீகோட், எக்ஸிக்யூட் அண்ட் ஸ்டோர். இது ஷார்ட்டாக FDESன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட். இந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். நம்ம கேல்குலேட்டருக்கு 5+3 கேல்குலேட் பண்ண சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் CPU என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோன்னு ஃபெட்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் 5+3ல் என்ன ஆப்ரேஷன்னு செக் பண்ணோம். அடிஷன்னு டீகோட் பண்ணோம். நெக்ஸ்ட் ALU யூஸ் பண்ணி 5+3 = 8ன்னு எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபைனலி ரிசல்ட் 8ன்னு ஸ்டோர் பண்ணோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறது ஃபெட்ச், மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது டீகோட், ஒர்க் பண்ணுறது எக்ஸிக்யூட், ரிசல்ட் சேவ் பண்ணுறது ஸ்டோர். இதுதான் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். இப்போ டயக்ராம் பார்க்கலாம். டயக்ராமில் ஃபர்ஸ்ட் PC ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்குது. PCயோட மெயின் ஒர்க் என்னென்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸை ஹோல்ட் பண்ணும். அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி மெமரியில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெட்ச் பண்ணுவோம். ஃபெட்ச்டு இன்ஸ்ட்ரக்ஷன் IR இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். IR = கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் டீகோட் ஸ்டேஜ்க்கு வரும். CPU இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆப்ரேஷன் சொல்லுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்னா அடிஷன், சப்னா சப்ராக்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிங் ஸ்டேஜுக்கு வந்து இந்த ஆக்சுவல் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும். அர்த்தமெட்டிக் ஆர் லாஜிக் ஆப்ரேஷன்னு ALU பர்ஃபார்ம் பண்ணும். லாஸ்ட் ஸ்டோர் ஆர் ரைட் பேக். ஃபைனல் ரிசல்ட் ரிஜிஸ்டர் ஆர் மெமரியில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சேம் சைக்கிள் திரும்ப ரிப்பீட் ஆகும். எக்ஸாமுக்கு இந்த 4 அப்ரிவியேஷன்ஸ் கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. PC நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ், IRனா கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், MARனா மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், MDRனா மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். ஈஸியாக ரிமெம்பர் பண்ண PC = next, IR = current, MAR = address, MDR = data. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். The sequence of steps performed by the CPU for execution of an instruction is called dash. Correct answer instruction cycle, because fetch, decode, execute, store எல்லாமே சேர்ந்து complete process தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். எக்ஸ்பெக்டட் கொஷினில் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் ஃபெட்ச், டீகோட், எக்ஸிக்யூட், ஸ்டோர். டயக்ராம் பேஸ்டு கொஷினும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோ டயக்ராமை நோட் புக்கில் ஒன்ஸ் ட்ரா பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளுக்கு ஜஸ்ட் 1 ஃபார்முலா போதுமானது. அது ஃபெட்ச், டீகோட், எக்ஸிக்யூட், ஸ்டோர். இப்போ எப்படி அது வந்து இது டீகோட் பண்ணா, கெட் இட், அண்டர்ஸ்டாண்ட் இட், டூ இட் அண்ட் சேவ் இட். ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாம். இந்த 1 லைன் ரிமூவ் பண்ணிங்களானே இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் கான்செப்ட் ஈஸியாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் இதோட ரிலேட்டடான டாபிக், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்டும் கூட, பைப்லைனிங். பைப்லைனிங்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷனை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் சேம் டைமில் ப்ராசஸ் பண்ணுறது தான் பைப்லைனிங். சிம்பிள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னா, ரெஸ்டாரண்ட் கிச்சன் இருக்குது. ஒருத்தங்க ஆர்டர் எடுப்பாங்க, இன்னொரு பர்சன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இன்னொரு பர்சன் பேக்கிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் சைமல்டேனியஸ்லி ப்ராசஸ் ஆகும். அதே கான்செப்ட் தான் CPUவில் பைப்லைனிங்.
டயக்ராமில் 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. IF, ID, EX, MEM, WB. IFங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட்ச், மெமரியில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை எடுக்கும். ID இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட், என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். EX எக்ஸிக்யூட், ஆக்சுவல் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகும். MEM மெமரி ஆக்சஸ், ரெக்வயர்டான மெமரியை ரீட் ஆர் ரைட் பண்ணும். WB ரைட் பேக், ஃபைனல் ரிசல்ட் ரெஜிஸ்டரில் ரைட் பண்ணும். ஸோ எக்ஸாமுக்கு சீக்வன்ஸ் கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அது IF, ID, EX, MEM, WB. கீழே டயக்ராம் டேபிளில் பாருங்கள். டேபிளில் I1, I2, I3, I4, I5ன்னு மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாக் சைக்கிளில் I1 ஃபெட்ச் ஆகுது. செகண்ட் கிளாக் சைக்கிளில் I1 டீகோட் ஆகும்போதே I2 ஃபெட்ச் ஸ்டார்ட் ஆகிடுது. தேர்ட் சைக்கிளில் I1 எக்ஸிக்யூட் ஆகும், I2 டீகோட் ஆகும், அப்புறம் I3 ஃபெட்ச் ஆகும். ஸோ பாருங்கள், ஒரே டைமில் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் ஒர்க் பண்ணுது. இதுதான் ஓவர்லாப்பிங் எக்ஸிக்யூஷன்னு சொல்லுவாங்க. பைப்லைனிங் ஃபுல்லாக ஃபில்லான அப்புறம் ஐடியல் சுச்சுவேஷனில் ஆல்மோஸ்ட் எவ்ரி கிளாக் சைக்கிளில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இதனால் த்ரூபுட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒரு காமன் கன்ஃபியூஷன் இருக்கும்ல, பைப்லைனிங் யூஸ் பண்ண சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கக்கூடாது. மெயின் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, மோர் இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி கம்ப்ளீட் இன் அ கிவன் டைம். அதுதான் ஹையர் த்ரூபுட்னு சொல்கிறோம். ஸோ ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, பைப்லைனிங் இஸ் ஈக்குவல் டு ஓவர்லேப் டு ஹையர் த்ரூபுட். சம்டைம்ஸ் பைப்லைன் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும்போது ப்ராப்ளம்ஸ் வரலாம். அந்த ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்கிறோன்னா ஹசார்ட்ஸ்னு சொல்கிறோம். 3 types ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஹசார்ட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ஹசார்ட், டேட்டா ஹசார்ட், கண்ட்ரோல் ஹசார்ட். ஸ்ட்ரக்சரல் ஹசார்ட்னா சேம் ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் 2 இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படும். டேட்டா ஹசார்டுங்கிறது ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை ரிசல்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படும். கண்ட்ரோல் ஹசார்டுங்கிறது பிரான்ச் ஆர் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸாமுக்கு நேம் ஃபர்ஸ்ட் கிளியராக ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சரல், டேட்டா, கண்ட்ரோல். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். Pipelining in computer architecture is used to dash. Correct answer, throughput, increase throughput. Very important objective question. Pipelining is a higher throughput. Finally, in the 3 lines notebook la note பண்ணிக்கோங்க. IF, ID, EX, MEM, WB. Pipelining is equal to overlapping of instruction. Main benefits என்னன்னா increased throughput and hazards பார்த்துட்டிங்கன்னா structure, data and control. இந்த பாயிண்ட்ஸை கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பைப்லைனிங் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் RISC அண்ட் CISC ஆர்கிடெக்சரை நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் RISC ஆர்கிடெக்சர். RISC ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். நேமில் இருந்தே கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட். CPU கிட்ட ஸ்மால் அண்ட் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இந்த சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனில் மோஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சிங்கிள் கிளாக் சைக்கிளில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஈஸி மெமரியாக RISC இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன். RISC-யை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒரு பிக் ஒர்க்காக ஒரே காம்ப்ளிகேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணாமல் அதே ஸ்மால் சிம்பிள் ஸ்டெப்ஸாக டிவைட் பண்ணி ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் RISC-ல இன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லோட், டு ஆட், அதுக்கப்புறம் ஸ்டோர். ஈச் ஆப்ரேஷன் செப்ரேட்டாக அண்ட் சிம்பிளாக இருக்கும். இதனால் CPUக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். RISC-யோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள். ஸ்மால் அண்ட் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். மோஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் 1 கிளாக் சைக்கிளில் எக்ஸிக்யூட் ஆகும். லார்ஜ் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணும். ஹார்ட் வயர்டு கண்ட்ரோல் யூனிட் யூஸ் பண்ணும். ஸோ ஆப்ரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பைப்லைனிங் ஈஸி அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா லோட் ஆர் ஸ்டோரேஜ் ஆர்கிடெக்சர். மெமரியில் இருந்து டேட்டா எடுக்கும்னா லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். மெமரியில் டேட்டா சேவ் பண்ணணும்னா ஸ்டோர் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் மோஸ்ட்லி ரெஜிஸ்டரில் நடக்கும். சென்டர் டயக்ராமில் ஆப்ரேஷன் ஃப்ளோ பாருங்கள். ஃபெட்ச், டீகோட், ரெஜிஸ்டர், ரீட் ரெஜிஸ்டர், எக்ஸிக்யூட், ஆக்சஸ் மெமரி அண்ட் ரைட் பேக். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட்ச் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் டீகோட் பண்ணுவோம், ரெஜிஸ்டரில் இருக்கிற டேட்டா ரீட் பண்ணுவோம், ஏஎல்யூ ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ரெக்வயர்டான மெமரி ஆக்சஸ் பண்ணுவோம், ஃபைனலி ரிசல்ட்டை ரைட் பேக் ஆகும். சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த ஃப்ளோ பைப்லைனிங்க்கு சூட்டபிளாக இருக்கும். எக்ஸாமுக்கு ஆர்ஐஎஸ்சி பற்றி கேட்டால் உடனே இந்த கீ பாயிண்ட்ஸ் மைண்டுக்கு வந்துடணும். ரெடியூஸ்ட், சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன், சிங்கிள் கிளாக் சைக்கிள், லோட் ஆர் ஸ்டோர், லார்ஜ் ரெஜிஸ்டர், ஹார்ட் வயர்டு கண்ட்ரோல், ஈஸி பைப்லைனிங். இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ஏஆர்எம், எம்ஐபிஎஸ் அண்ட் ஆர்ஐஎஸ்சியோட வி வெர்ஷன். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்ஐசி ஆர்கிடெக்சர்னு கேட்டிருக்காங்க. அதில் இருக்கிற கரெக்ட் ஆன்சர் மோஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் இன் ஒன் கிளாக் சைக்கிள். ஸோ ஆப்ஜெக்டிவ் கொஷினில் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் சிங்கிள் கிளாக் ப்ளஸ் ஹார்ட் வயர்டு கண்ட்ரோல்னு எந்த வேர்ட் பார்த்தாலுமே ஆர்ஐசின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஆர்ஐசிக்கு ஃபர்ஸ்ட் 4 வேர்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸ்மால், சிம்பிள், சிங்கிள், ஸ்பீட். Small instruction set, simple instruction, single clock cycle for many instructions, speed or efficient execution. And one more important point, RISC versus CISC comparison TNPCக்கு ரொம்ப important. ஸோ RISC characteristics கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் CISC ஆர்கிடெக்சர். ஆர்ஐசியோட ஆப்போசிட் கான்செப்ட் தான் சிஐஎஸ்சி. சிஐஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். சிம்பிளாக சொன்னால் சிஐஎஸ்சியில் லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஆர்ஐஎஸ்சியில் ஒரு ஒர்க்கை மல்டிபிள் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். பட் சிஐஎஸ்சியில் ஒரே காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக ரிமெம்பர் பண்ணணும்னா CISC is equal to complex instruction to more work. இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமா? RISCனா நம்ம ஒரு ஒர்க்கு கொடுக்குறோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு செப்பரேட் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குற மாதிரி CISCனா இந்த கம்ப்ளீட் ஒர்க்கை பண்ணிடுன்னு ஒரே டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கவுண்ட் கம்மியாக இருக்கலாம், பட் ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சிஐஎஸ்சியோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்னாலே மல்டிபிள் கிளாக் சைக்கிள் எடுக்க முடியும். மெமரி டு மெமரி ஆப்ரேஷன் சப்போர்ட் பண்ணும். யூஸ்வலி மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட் யூஸ் பண்ணும். ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் மோர் ஒர்க் பண்ணுறதுனால ஒர்க் கோட், அதாவது ப்ரோக்ராமிங் கோட் சைஸ் ஸ்மாலராக இருக்கலாம். பட் ஹார்ட்வேர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடிங் கம்பேரிட்டிவ்லி காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதாவது கம்பேர் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சென்டரில் இருக்கிற டயக்ராம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரியில் இருந்து வரும். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுதுன்னு டீகோட் பண்ணும். மைக்ரோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் யூனிட் ரெக்வயர்ட் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஜென்ரேட் பண்ணும். தென் எக்ஸிக்யூஷன் யூனிட் ஆக்சுவல் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும். ஃபைனல் ரிசல்ட் ரைட் பேக் ஆகும். ஸோ சிம்பிள் ஃப்ளோவாக ஃபெட்ச், டீகோட், மைக்ரோ ஆப்ரேஷன்ஸ், எக்ஸிக்யூட், ரைட் பேக். எக்ஸாமில் RISC அண்ட் CISC டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாமா? RISCயில் ரெடியூஸ்ட், சிம்பிள், சிங்கிள் ஆர் ஃபீவர் சைக்கிள்ஸ், அதாவது மல்டிபிள் சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஹார்ட் வயர்டு. சிஐஎஸ்சியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ், லார்ஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட், மல்டிபிள் சைக்கிள், மைக்ரோ ப்ரோக்ராம்டு. அனதர் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா RISC வந்து லோட் ஆர் ஸ்டோர் ஆர்கிடெக்சர். CISC வந்து மெமரி டு மெமரி ஆப்ரேஷன் பாசிபிள்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் CISCன்னா x86 அண்ட் VAXன்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். CISC ஆர்கிடெக்சர் அலோஸ் டேஷ் ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஈஸி மெமரி டு மெமரி ஆப்ரேஷன். ஸோ கொஷின்லேயே மெமரி டு மெமரின்னு பார்த்தாலே CISCO ரீகால் பண்ணுங்க. CISC ஆர்கிடெக்சர் ஆப்ரேஷன் என்னென்னா மெமரி டு மெமரி. CISCக்கு ஈஸி ஷார்ட்கட் என்னென்னா CISC இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ், மோர் ஒர்க், மல்டி சைக்கிள். RISCக்கு சிம்பிள், ஃபாஸ்ட், ஈஸி பைப்லைனிங்கு. CISCக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ், மோர் ஆப்ரேஷன்,
மோர் ஆப்ரேஷன் பர் இன்ஸ்ட்ரக்ஷன், மோர் காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரோல்னா நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஆர்ஏஎஸ்சி விசஸ் சிஏஎஸ்சி கம்பேரிஷன் நோட் புக்கில் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். பிகாஸ் டைரக்ட் கம்பேரிஷன் கொஷின்ஸ் வரதுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷனை பார்க்கலாம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷனை சிம்பிளாக சொன்னால் கம்ப்யூட்டரில் டெசிமல் ஆர் ரியல் நம்பரை பைனரி ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ண யூஸ் பண்ணுற மெத்தட் தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 1.25, 10.75, 0.005 மாதிரியான நம்பர்ஸ். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் மெயின்லி 3 பார்ட்ஸில் ஸ்டோர் ஆகும்: சைன், எக்ஸ்போனன்ட் அண்ட் மேன்டிஸா. இது மட்டும் ஃபர்ஸ்ட் கிளியராக ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் IEEE 754 ஃபார்மேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிங்கிள் ப்ரெசிஷன்னா டோட்டல் 32 பிட். இந்த 32 பிட் வந்து 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறாங்க. சைன் வந்து 1 பிட், எக்ஸ்போனன்ட் வந்து 8 பிட், மேன்டிஸா வந்து 23 பிட். ஈஸி ரிமெம்பர் ட்ரிக்னா 1, 8, 23 டோட்டல் 38. இதை நோட் புக்கில் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. கொஷினில் IEEE 754 சிங்கிள் ப்ரெசிஷனுக்கு பார்த்தாலே இம்மீடியட்டாக 1, 8, 23 ரீகால் ஆகிடணும். ஃபர்ஸ்ட் சைன் பிட் வந்து சைன் பிட் 0னா பாசிட்டிவ், சைன் பிட் 1னா நெகட்டிவ். நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ட். சிங்கிள் ப்ரெசிஷனில் எக்ஸ்போனன்ட்க்கு 8 பிட் அண்ட் பயாஸ் வேல்யூ வந்து 127. நெக்ஸ்ட் மேன்டிஸா ஆர் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சுவல் நம்பரோட சிக்னிஃபிகண்ட் ஃப்ராக்ஷன் இன்ஃபர்மேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ஈஸி ஷார்ட்கட்டாக வந்துட்டு SEMனு ஞாபகம் வச்சுக்கோங்க: சைன், எக்ஸ்போனன்ட் அண்ட் மேன்டிஸா. நார்மலைஸ்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பருக்கு ஃபார்முலா இருக்குது. அது -1 பவர் S இன்ட்டு 1.M இன்ட்டு 2 பவர் E பயாஸ். ஃபார்முலா பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராங்காக ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ப்ரெசிஷன் இஸ் ஈக்குவல் டு 32 பிட்ஸ், பயாஸ் இஸ் ஈக்குவல் டு 127. அண்ட் அதோட பிட்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க: 1, 8 அண்ட் 23. இப்போ ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கலாம். IEEE 754 சிங்கிள் ப்ரெசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷனில் எக்ஸ்போனண்ட்க்கு எத்தனை பிட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட கரெக்ட் ஆன்சர் 8 பிட். பிகாஸ் நம்ம ஷார்ட்கட்டே 1, 8 அண்ட் 23 தான். ஸோ அதில் இருக்கிறது வந்து 8 பிட் ரெப்ரசன்டேஷனை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா எக்ஸ்போனண்ட்னா 8 பிட், சைன்னா 1 பிட், எக்ஸ்போனண்ட்னா 8 பிட், மேன்டிஸானா 23 பிட். இது ரொம்ப ஈஸி, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், டபுள் ப்ரெசிஷன் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ப்ரெசிஷன்னா வந்துட்டு 32 பிட்ஸ், பயாஸ் 127. டபுள் ப்ரெசிஷன்னா 64 பிட், பயாஸ் வந்து 1023. எக்ஸாமில் சிங்கிள் விசஸ் டபுள் கம்பேரிஷன் டைரெக்டாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித் திஸ் யூனிட் 3 டிஜிட்டல் லாஜிக் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல சிலபஸோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், டயக்ராம், PYQs அண்ட் எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ் கவர் பண்ணிட்டோம். நீங்கள் ஸ்லைடில் இருக்கிற எல்லா எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸையும் 1 செகண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மெயின் ஒர்க் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் தான். இந்த ஸ்லைடில் இருக்கிற ரிமெம்பர் பாயிண்ட்ஸ், ஃபார்முலாஸ், டயக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி வந்துட்டு எக்ஸ்பெக்டட் கொஷின் நீங்களே மறுபடியும் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் CTESC கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 4 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கீப் லேர்னிங் அண்ட் கீப் ப்ராக்டிஸிங். தேங்க்யூ. பாய்.